ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்களை அழிச்ச இந்திய ராணுவம். அதுல தமிழகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் இருந்திருக்காருன்னு தெரியுமா? ஆனா அந்த வீரனோட உயிர் அங்கேயே போயிடுச்சு. இதுதான் இன்றைய மிகப்பெரிய சோகம். காஷ்மீர் பூஞ்ச் மாவட்ட ராணுவ முகாம், தேதி ஆகஸ்ட் 22. இந்த இடத்துல தான் விருதுநகர் மாவட்டம் முத்துசாமிபுரத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் சரண் பணியில் இருந்திருக்காரு. கடந்த 8 வருஷமா நாட்டுக்காக உழைச்ச அந்த இளைஞனுக்கு வெறும் 11 மாசமான ஒரு பெண் குழந்தை இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல திடீர்னு நெஞ்சு வலி வந்து அவர் அங்கேயே இறந்துட்டாரு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலா இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய ஆபரேஷன் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அடிச்சு நொறுக்குனாங்க. அந்த ஆபரேஷனுக்கு பேருதான் ஆபரேஷன் சிந்தூர். அதுல நம்ம முத்துசாமிபுரத்து இளைஞன் சரணும் பங்கெடுத்திருக்கார். அப்ப பாகிஸ்தானுக்கே ஒரு பெரிய ஷாக் கொடுத்த ஒரு வீரர் இப்ப மாரடைப்பால் நம்மள விட்டு போயிருக்காரு. அவரோட உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு முழு ராணுவ மரியாதையோட அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எத்தனை வீரர்களோட தியாகம்தான் நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு காரணம்னு யோசிச்சா மனசு கணக்குது. போர்ல சாகல, நெஞ்சு வலியால இறந்திருக்காருன்னு நினைக்கலாம். ஆனா நாட்டுக்காக குடும்பத்தை விட்டுட்டு கடுங்குளிரில அங்க உயிரை பணயம் வச்சு உழைச்சது தியாகம் இல்லையா? இந்த தியாகத்தை நாம மறக்கலாமா?